ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சுதுங்க. நான் உங்களுக்கு சரி தீபாவளிக்கு என்னென்ன ட்ரெஸ் வாங்கினேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணுக்குங்க ஒரு வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ், ஒரு ஃப்ராக் வந்து மேலே ஒரு ஓவர் கோட் வந்து கீழே பேண்ட் வரும். இதில் பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி பெல்ட் மாதிரி கொடுத்து அதில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. கிளாத் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் டைப் தாங்க. கீழே வந்து வீக் கட் மாதிரி வருது, ஃபுல்லாகவே இந்த மாதிரி வீக் கட் மாதிரி வருது எண்டிங்கு. மேலே ஒரு சின்ன ஜிமிக்கி மாதிரி தொங்குதுங்க நெக்கில். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் கோட்டு, அதில் லெஃப்ட்டில் ஒரு ஃப்ளார் மாதிரி பின் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு பேண்ட், ஒரு டைட் பேண்ட்ஸ் மாதிரி ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்கங்க. இது ஒர்த் பார்த்திங்கன்னா 1700ங்க இந்த ட்ரெஸ்ஸு. இங்கே தூத்துக்குடியில் தாங்க ஒரு சின்னத்துறைன்னு சொல்லிட்டு ஏரலில் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய ஃப்ளோஸோட. நல்லாயிருக்குங்க அந்த கடையில், ப்ரைஸும் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அக்கா பொண்ணுக்கு இந்த சுடிதார் மெட்டீரியல் எடுத்திருந்தோம். நெக் டிசைனோட மெட்டீரியலுங்க. ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கு, கீழே எண்டிங்லேயே ரோஸ் டிசைன்ஸ். இது வந்து இதுக்கு பேண்ட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அமர்கலம் படத்தில் ஷாலினி வந்து இது ஆக்சுவலாக ரொம்ப ஓல்டு மாடல் தான். சரி, இந்த மாடல் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி எடுத்தாங்க. அமர்கலம் படத்தில் ஷாலினி வந்து போட்டிருப்பாங்க எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பேண்ட் வந்து பேரல் பேண்ட்ஸ்ன்னு சொல்லி. கீழே அப்படி ஸ்கொயர் மாதிரி இருக்கும் பேண்ட்டு, அதில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க்குங்க காலில் கொடுத்துருக்காங்க. ஷால் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஷால் தான். இதுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஒரு நெட் ஷால் மாதிரி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். டாப்ஸும் பேண்ட்டும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வந்து சூப்பர் கலருங்க, ஒரு பர்பிளே மைல்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்குங்க இந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் எடுத்திருந்தோம். இதுவும் அதே சேம் ஷாப் தாங்க. இதில் பாருங்கள் சைடில் இந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் மேலே வந்து காலர் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் காலர், ரவுண்டாக காலர் நெக்கு. கை வந்து ஷர்ட் மாடலில் ஃபார்மல் ஷர்ட் மாதிரி. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது டார்க் ப்ளூங்க ஷர்ட்டு. அதனால் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்காங்க. நல்ல காம்பினேஷனுங்க, டார்க் ப்ளூக்கு ஸ்கை ப்ளூ. அப்புறம் அதில் ஒரு பெல்ட் கொடுத்துருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 1300 கிட்டங்க ப்ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு 2 ஷர்ட்ஸுங்க, வேறு பிராண்ட்ஸு. ஓட்டோ. அப்புறம் இது என்னோடய அப்பாவுக்கு கிளாசிக் போலில் ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்திருந்தாங்க. டிஷர்ட் தான் சரி. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்பர்லா டைப்பில் அங்கே நிறைய வச்சுருக்காங்கங்க அந்த ஷாப்ஸில். அம்பர்லா டைப்பில் நம்ம சிம்பிளாக போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கு ஷாப்பிங்க்கெல்லாம் இது போடுறதுக்கு வந்து சிம்பிளாக நமக்கு நீட்டாக இருக்கும் சொல்லிட்டு. மேலே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நெக்கு, அதில் ஒரு ஜிமிக்கி வச்சு கொஞ்சம் குஞ்சன் மாதிரி தொங்குது. அப்புறம் கை வந்து பார்த்திங்கன்னா 3/4க்கும் கொஞ்சம் மேலே. அப்புறம் கீழே வந்து பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள், நல்ல காம்பினேஷனுங்க. ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் மாதிரி பிங்க். இதுக்கு வந்து நீங்கள் எப்படினாலும் பேண்ட் வந்து கோல்டன் கலரும் போடலாம், டிஸ்டம்பர் க்ரீன் பேண்ட்டும் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் பிக் பஸார் போயிருந்தோங்க. அங்கே பார்த்திங்கன்னா டாப்ஸ் எல்லாமே காட்டன் டாப்ஸ் வந்து நல்ல ஆஃபர் இருக்குதுங்க. பிக் பஸாரில் வந்து நீங்கள் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், எல்லாமே நல்ல ஆஃபர் இருக்குதுங்க. உங்களுக்கு டாப்ஸில் வந்து குக்வேர்ஸும் நல்லா இருக்குங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் குக்வேர்ஸ்லாம் என்னென்ன வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா அங்கே எடுத்த பிக் பஸாரில் எடுத்ததாங்க. 600 தாங்க இந்த டாப்ஸு. மேலே பாருங்கள் நல்ல நெக் வந்து ஸ்கொயர் டிசைனில் நல்ல கோல்டன் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டாப்ஸ் அதை பார்த்தாங்க எடுத்தேன். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டெல்லாம் இல்லைங்க, கிளாத் வந்து நல்லா தான் இருக்குது. இதுவும் அங்கே எடுத்த டாப்ஸ் தாங்க, பிக் பஸாரில் எடுத்த டாப்ஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா க்ரீனு, ப்ளூ, அந்த மாதிரி மேலே இந்த நெக்கு சில்வர் டிசைன்ஸ் வந்து நெக் வந்து சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதுவும் 600 தாங்க இந்த டாப்ஸு. பிக் பஸாரில் எப்பவும் பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் போடுவாங்க. இது வந்து தூத்துக்குள்ள இன்னொரு ஷாப்பில் கண்ணா சில்க்லன்னு சொல்லி அங்கே எடுத்ததுங்க, ஆர்கான் சில்க்குன்னு சொல்லி. அங்கே சாரீஸ்லாம் எப்போவுமே நல்லாயிருக்குங்க. இது பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி டிசைன்ஸு. முந்தான இது வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மெட்டீரியலுங்க, சிந்தட்டிக் மெட்டீரியல் சில்க் மாதிரி வந்தது. அதில் இந்த மாதிரி டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து சின்னத்துறை அந்த ஷாப் வந்து இங்கே தூத்துக்குள்ள கட்டியிருக்காங்களங்க, அந்த சின்னத்துறை ஷாப்பில் எடுத்தது. இது பாருங்கள் அம்மாவுக்கு எடுத்த அந்த சாரீ எடுத்து கொடுத்தேன். ஃபுல்லாகவே பாருங்கள் டிசைன்ஸ் வந்து நல்லா நீட்டாக வரைஞ்ச மாதிரி, அப்படி பெயிண்டிங் பண்ண மாதிரி அழகாக இருந்ததுங்க. இடையிடையே கொஞ்சம் மிரர் மாதிரி வச்சு கீழே முந்தானை பாருங்கள், முந்தானை எவ்வளோ அழகாக இருக்குது, டிசைன்ஸ் மாதிரி நல்லா நீட்டாக வரைஞ்சிருக்காங்க. இது ப்ளவுஸ் பீஸுங்க, நல்ல ஒரு க்ரீன் டார்க் க்ரீனும் இல்லாமல் அது வந்து பிளாக் இல்லைங்க, பாடி ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி காப்பி கலர் ப்ரௌன் கலருங்க. அது உங்களுக்கு பார்க்க பிளாக் மாதிரி தெரியும். இது ஒரு வெயிட்லெஸ் சாரீ, நல்ல வாஷபிள், ட்ரை வாஷ் கிடையாது. அதுக்கப்புறம் இதுவும் அங்கே எடுத்ததாங்க சின்னத்துறையில். இது வந்து சிம்பிள் பட்டு மாதிரி பார்த்திங்கன்னா 780 தாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 780 தாங்க இது ப்ரைஸ். பாருங்கள் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீளமாக மெரூன், பிங்க்கு, க்ரீனு அப்படி சொல்லி மிக்சடாக வருதுங்க. பாருங்கள் பிங்க்கு, க்ரீனு, அப்புறம் மெரூன், பிங்க், இப்படி பாடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா. இது அக்கா எடுத்த அந்த சாரி, நான் அக்கா அம்மா 3 பேரும் வேறு கலரில் எடுத்தோங்க. சேம் பேட்டர்ன் பட் கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தோம். முந்தான பாருங்கள் அதிலே குஞ்சன் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி சிம்பிள் ஜருகை வருது. சரி மல்டி கலர்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை எடுத்தோம்.
பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது, நல்லா பளிச்சுன்னு இருந்தது பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி நீட்டாக பாருங்கள், அவங்க மடிப்பே வந்து இந்த மாதிரி தான் இப்போ நம்ம கல்யாணத்துக்குலாம் ஜவுளி எடுப்பாங்க, பட்டு வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மடிப்பே நமக்கு அதை பார்த்ததுமே நமக்கு அப்படியே நம்ம அட்ராக்டிவாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி பாருங்கள், அந்த மடிப்பு இந்த மாதிரி மடித்து வச்சுருந்தாங்க. இது என்னோடய சாரீங்க, சேம் அக்காக்குள்ளே தான் என்னோடது, வேறு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான். பாடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வரும். பிங்க்கு, க்ரீனு, அப்புறம் மெரூன், பார்டர் பாருங்கள் குட்டி பார்டர். இதில் வந்து மேலே இந்த மாதிரி இந்த ஜருகை, இதுதான் ப்ளவுஸ் பீஸுங்க. பிளெயின் சில்க் காட்டன், அதில் நீங்கள் எதாவது ஜம்கி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதுதான் ப்ளவுஸ் பீஸுங்க, அந்த காம்பினேஷன் தான் ப்ளவுஸ் பீஸு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு இது இன்னொரு சாரீ எடுத்தாங்க. இது வந்து சிம்பிளாக நல்லா கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. இந்த க்ரே கலர், க்ரே கோல்டன், பாடி ஃபுல்லாக அந்த க்ரே கலர், ப்ளூ கலர் பார்டர் மாதிரி வருது. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர், இந்த கான்ட்ராஸ்டிங் வந்தனால இந்த சாரீ சூஸ் பண்ணாங்க. சரி சும்மா ஓகே இந்த ட்ராவல்க்கெலாம் கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணா சில்கில் எடுத்ததுங்க, தூத்துக்குடியில். இது பாருங்கள், நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஆர்கான் சில்க்கும் இல்லாமல் ஜூட் சில்க்கும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டாக உள்ள சாரீங்க பாருங்கள். பெரிய பார்டர், பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் ப்ளூ, நடுவில் க்ரீன், அந்த பக்கம் பிங்க்கு. இதுதான் முந்தான. கீழே பாருங்கள் ட்ரையாங்கிளாக டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல ஸ்டிஃபாக உள்ள மெட்டீரியலுங்க இந்த சாரீ. இப்போ ப்ளவுஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஜிம்கி வச்சு ஸ்டோன்ஸ் வச்சு கையெல்லாம் அந்த மாதிரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்கேன். ஓகேங்க, தீபாவளி பர்ச்சேஸ் சாரீஸ் முடிஞ்சிருந்துங்க, ட்ரெஸ்ஸஸ். அடுத்து வந்து நான் என்னென்ன கிராக்கர்ஸ் வாங்கினேன்னு சொல்லி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டு, சில்வர் ஜெட் ராக்கெட்டுன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா போகும்போது இப்படி கலர்ஸாக போகுங்க. ரொம்ப கலர்ஸாக இல்லை, அது அப்படி உங்களுக்கு அப்படி காமிக்க அந்த மோஷன். இது வந்து மேலே போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஸ்ட் ஆகுங்க இந்த ராக்கெட் வந்து. அப்புறம் வந்து ஒரு 1000 வாலாங்க, 1000 வாலா சரவெடி தாங்க, கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க. இது வந்து சக்கரம், சிம்பிள் சக்கரம் இருந்தாங்க, சவுண்டெல்லாம் வராது. இதுவும் வேறு ஒரு டைப் ஆஃப் சக்கரம், அதே பெரிய சக்கரம், இது கொஞ்சம் சின்ன சக்கரம். அப்புறம் வந்து ட்ரை கலர் ஃபவுண்டன்ஸ் வந்து நிறையா கலர்ஸ் வருங்க புஷ்வானத்தில், அது நல்லா இருந்ததுங்க. இது கலர் கோன் சொல்லிட்டு புஷ்வானத்துலேயே கொஞ்சம் பெரிய புஷ்வானாங்க, நல்ல பெருசாக நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்ததுங்க வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஓரளவு ஹைட்டு, ஒரு 12 ஃபீட் அளவுக்கு தான் ஹைட். அது வந்து அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகுங்க அந்த வெடி. இது வந்து அணுகுண்டு, தண்டர் பாம் பார்த்திங்கன்னா காதே வெடிச்சிரும் போலங்க, அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. இது வந்து சரத்துலேயே வந்து சின்ன சரம் 100 வாலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப்புங்க. கம்பி மத்தாப்பு வந்து நமக்கு தேவை தானேங்க, இந்த புஷ்வானம் சக்கரம் அதெல்லாம் வைக்கிறதுக்காண்டி. சின்ன குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் வெடி போட பயப்படுறவங்களாம் இதை வச்சு தாங்க இது பண்ணுவாங்க, அதனால் அது கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பிஜிலி வெடி வந்து சரி கொஞ்சம் குழந்தைங்கள ப்ராக்டிஸ் பண்ணலாம், சின்ன சின்ன வெடி ஒன்று ஒன்றா வச்சு பற்றி குதிச்சு போட்டாங்க. இதாங்க தீபாவளிக்கு நாங்கள் மொத்தமாக வாங்கின வெடிங்க இது. இந்த பிஜிலி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா இந்த பற்றி குச்சி வச்சு பெரிய வெடி போட சொன்னால் பயப்படுவாங்க குழந்தைங்க, அதனால் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஓகேங்க, தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா கார்டன் டூர் வீடியோ வந்து போட்டிருந்தேங்க, அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. எங்கள் ஊரில் நேட்டிவில் இங்கே உள்ள கார்டன் வந்து சரி. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ 1 வீக்காகவே நல்ல மழைங்க தூத்துக்குடியில். மழை பெஞ்சு வெறிச்சதும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அது பார்த்ததே எனக்கு அப்படியே வீடியோ எடுக்கணும் போல் இருந்ததுங்க. சரிப்பா அப்படியே ஒரு சாங்கோட அப்படி இந்த கார்டன் ஃபுல்லாக அந்த மழை பெஞ்சதை அப்படி காமிக்கலான்ட்டு இருக்கேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உண்டான காயமெங்கும் தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது,
மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலி 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 அபிராமி லாலி 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 அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? அது உனக்கு புரியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், எனக்கு இந்த செடியெல்லாம் அந்த மழை பெஞ்சதும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்ததுங்க. வெயில் அடிக்கும்போது நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு அப்போ வந்து தெரியாதுங்க பார்க்கும்போது. இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த செடியெலாம் மழை பெஞ்சதும் அப்படியே நல்ல ஒரு தெளிவாக தெளிச்சியாக அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா போன வாரம் ஃபுல்லாக இப்படி நல்லா மழை பெஞ்சதுங்க. மழை பெஞ்சு வெறிச்சிருந்தது, அப்போ நான் எடுத்தேன். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யுதுங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இது சரியான மழைங்க. அந்தளவுக்கு இடின்னு இடித்து ஜன்னல்லாம் அப்படி வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அந்தளவுக்கு சரியான மழைங்க இங்கே தூத்துக்குடியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா. பாருங்கள், அந்த மழை சவுண்டோடு தாங்க உங்களுக்கு அப்படியே நான் வீடியோ எடுத்திருக்கேங்க. அந்த வீடியோ நான் மியூட் பண்ணல. எவ்வளோ சவுண்ட் பாருங்கள் அந்த மழை. பின்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி வச்சுருக்கோம். கொய்யா மரம், முருங்கை மரம், பப்பாளி மரம், கருவேப்பிலை மரம். அதில் பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி ரெம்பி இருக்குன்னு பாருங்கள். குளம் மாதிரி அப்படியே ரெம்பி இருக்குல்லங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தீபாவளி பர்ச்சேஸ் அண்ட் இந்த சாங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.